வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் அந்த சாப்டர்ல தான் இருக்கோம். இதுல வந்து ஒரு புதுசா ஒரு டாபிக் பார்க்குறோம். இதுல பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து உயிரெழுத்துக்களை முன்னாடி வச்சு, அதாவது இந்த பாருங்க அடி, அப்போ உயிரெழுத்து முன்னாடி வருதா, ஒடி, இடி அப்படின்னு உயிரெழுத்துக்கள் வந்து முன்னாடி வருது. அப்ப இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து வவல் சவுண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து குறிகளால், அதாவது புள்ளி வச்சு கோடு வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ பாருங்க, அடி, இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்? டி ஆ டி, அடி அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஒடி, ஒடி பாருங்க, ஓ சவுண்டு, ஓ டி, ஒடி. அடுத்தது இடி, ஈ சவுண்டு, இ டி, இடி. இப்படி நம்ம வந்து எழுதிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு டைப் எழுதணும். இது இல்லாம நம்ம இன்னொரு மாதிரி எழுத போறோம். அதாவது இன்னும் சுலபமா நம்ம வந்து இதை எப்படி வந்து எழுதலாம், அதாவது இந்த கோடுகளோடையும் இல்லை வளைவு கோடுகளோடையும் வந்து எப்படி இந்த முன்னாடி வர இந்த உயிரெழுத்துக்களை இன்னும் சிம்பிளா ஈஸியா நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, ஆ ஆ, இது ரெண்டுத்துக்கும் இந்த உயிரெழுத்துக்களுக்கு இங்க பாருங்க உயிர் குறிகள் எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இப்படிதான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஆ ஆ இப்படியும் எழுதணும், இப்படியும் எழுதணும். அதாவது இது வந்து ஆ, இந்த ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த புறமும் இருக்கு இந்த புறமும் இருக்கு. அப்ப இந்த புறமும் வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படியும் ஆவை யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடங்கள்ல இப்படியும் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே வந்து ஆ தான். அடுத்தது ஈ பாருங்க, இந்த வாக்குலையும் எழுதுவோம், இந்த வாக்குலையும் எழுதுவோம், இந்த வாக்குலையும் எழுதுவோம். அது வந்து அந்த எழுத்துக்களை பொறுத்து, அதாவது அந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்து வந்து இதனுடைய டைரக்ஷனை மாற்றி நம்ம எழுதுவோம். இது பாருங்க, இது இப்படி எழுதணும், கீழே இருந்து மேலே இப்படி எழுதணும், இது மேலே இருந்து கீழே, அந்த டைரக்ஷன் பாருங்க. அடுத்தது பாருங்க, ஊ, ஊ பாருங்க, ஊ வந்து மேலேருந்து இப்படி கீழே ஒரு சின்ன கோடு. அடுத்தது இது வந்து மேலே இந்த கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இது வந்து ஊக்கு பயன்படுத்தக்கூடிய உயிர்குறி. அடுத்தது ஏவுக்கு, ஏவுக்கு பாருங்க, இப்படி இப்படி, இது வந்து ஏக்கு. இதுவும் வந்து ரெண்டு வாகாவும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு புரியும். அடுத்தது ஓ ஓ, இப்போ ஓக்கு வந்து இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலதுக்கு வந்து இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த ஸ்ட்ரோக்கு பொறுத்து மாறுபடும் அதனுடைய டைரக்ஷன். இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, அடி ஆடி. இப்போ இந்த உயிர்குறிகள் பார்த்தோம் இல்லையா, இந்த உயிர்குறிகளை வச்சு நான் அதை எழுதுறேன் பாருங்க. அடி, ஆ டி, அடி. இங்க பாருங்க, ஆ வந்து முன்னாடி இருக்கிறது வந்து உயிரெழுத்து இல்லையா, அப்ப இந்த உயிரெழுத்துக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஆவை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமா வர இந்த உயிர்குறிய இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்க, அம்பல், ஆ ஆ இம், இல்லு இல்லையா, இல்லு, அம்பல், அம்பல், ஆ இம் இல்லு, இங்க அம்பல் அப்படின்னு நான் இதை எழுதியிருக்கேன். அடுத்தது அணி, அணி பாருங்க, ஆ, இது வந்து மூணு சுழி நீ இல்லையா, மூணு சுழி நீ, அணி. ஆ இந்த பக்கமா போட்டிருக்கேன் பாருங்க, இந்த சைடு இதை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த சைடு போட்டிருக்கேன், இங்க வந்து இந்த சைடுல போட்டிருக்கேன். அப்போ அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆயிடும். இது வந்து நீங்க எழுத எழுத உங்களுக்கே புரியும். இங்க பாருங்க, இது அடி, இது ஆடி. இப்போ இது குறில், இது நெடில் இல்லையா, இந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் வந்து வேறுபாடு கிடையாது. இங்க பாருங்க,
இந்த அடின்றது வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்துல அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு தான் வந்து நம்ம அது அடியா இல்ல ஆடியா இல்ல அம்பலா ஆம்பலா அந்த இடத்துல வந்து அணி வருமா ஆணி வருமான்றதை நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். மற்றபடி அணினாலும் இதுதான், ஆணினாலும் இதுதான். அதே மாதிரி அடினாலும் இப்படி எழுதணும், ஆடினாலும் இப்படி எழுதணும். நெடிலுக்கும் குறிலுக்கும் இதுல வந்து வித்தியாசம் கிடையாது. ஓகே. பயிற்சி 5 உயிரெழுத்துக்கள் பாருங்க. அகதி, ஆ க தி, ஆ சவுண்டு, ஆ தி, அகதி. above the line எழுதணும். அடுத்தது அகழி. அகழி எப்படி எழுது பாருங்க. ஆ க ழி. ஆ இங்க புள்ளி வைக்கணும். கா கா சொல்றோம் இல்லையா, கா ஆ சவுண்டு, ழி இங்க புள்ளி வைக்கணும். இந்த பக்கம் ஆ யூஸ் பண்றோம் பாருங்க, இப்படி யூஸ் பண்றோம் ஆ. அடுத்தது பாருங்க உமி. இங்க பாருங்க ஊக்கு இப்படி யூஸ் பண்றோம், மீ இந்த இடத்துல புள்ளி வைக்கிறோம், உமி. ஏனி பாருங்க, ஏ நீ முடிச்சுரு நீ, ஏனி. அடுத்தது ஒலி. இங்க பாருங்க இந்த இதை யூஸ் பண்றோம், ஓ லி, ஒலி. அடுத்தது அடகு. இந்த பக்கம் ஆ ட கு, இந்த இடத்துல ஊ சவுண்டு, அடகு. அடுத்தது ஈடு. ஈக்கு பாருங்க இப்படி, ஈ டு ஊ சவுண்டு, இப்படி எழுதணும், ஈ டு, ஈடு. அடுத்தது பாருங்க அம்பு. ஆ இது இம்மு, இது ஊ சவுண்டு, அம்பு இப்படி எழுதணும். அடுத்தது அலை. இங்க பாருங்க ஆ இந்த பக்கம், லா வந்து இது பெருசா இப்படி போடணும், அலை. இங்க லாக்கு ஆ சவுண்டு, அலை. அடுத்தது அண்ணா. இங்க பாருங்க ஆ மூணு சொல்லிங்க இல்லையா, அண்ணா இங்க புள்ளி வைக்கணும். இங்க பாருங்க இங்க வந்து மெய் வந்து இரட்டி வந்திருக்கு இல்லையா, அப்ப இரட்டி வரும்போது என்ன பண்ணோம், இதனுடைய நீளம் வந்து 2 பங்கு வந்து நீட்டி எழுதணும். ஓகே, அண்ணா. அடுத்தது அல்லி. ஆ இல் இந்த இடத்துல புள்ளி வைக்கணும், அல்லி. அடுத்தது இரவி. ஈ சவுண்டு, ஈ ர வி, ர வி, இரவி. அடுத்தது உணவு. இங்க பாருங்க உ ந வு, உணவு மூணு சுழின்னு, உணவு. அடுத்தது எடு. ஏ டு ஊ சவுண்டு, ஏ டு ஊ சவுண்டு, எடு. அடுத்தது ஊஞ்சல். ஊ ஊ இன் ஜே இல், இங்க இஞ்சு, ஊஞ்சல். அடுத்தது அழகு. ஆ ழ இது ழா, கு கு வந்து அழுத்தி எழுதணும், ஊ சவுண்டு, அழகு, அழகு. இந்த புள்ளி வச்சாலும் வைக்கலாம், வைக்காம போகலாம். அடுத்தது இரவு. ஈ ர வு, ர உ, இரவு. அடுத்தது அம்மா. ஆ இது மா, இந்த இடத்துல மாவுக்கு புள்ளி, அம்மா. அடுத்தது ஈவு. ஈ சவுண்டு, ஈ ஈ வு, ஈவு. அடுத்தது இஞ்சு. ஈ சவுண்டு, ஈ இஞ்ச் ஜு, ஜி இல்லையா,
இஞ்சி இஞ்சி. அடுத்தது ஆழி ஆ ழி. இது பெருசா போடணும். ஆழி. அடுத்தது எலி. ஏ சவுண்டு ஆன் த லைன். ஏ லி எலி. அடுத்தது அடக்கு ஆ ட கு. ஆ சவுண்டு இங்க அடக்கு. அடுத்தது உரி உ ரி உரி. அடுத்தது உப்பு உ பு. உ சவுண்டு உ பு உப்பு. ஓகே, இந்த பயிற்சி அவ்வளோதான். இதை நான் எப்படி எழுதுனேன்னு பார்த்தீங்க இல்லையா? பார்த்து நான் எப்படி எழுதணும் அந்த டைரக்ஷனில் எழுதுங்க. எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். 5 லைன்ஸ் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.